இங்கே ஒரு 80 வயசு தாத்தா இருந்துட்டு மிலிட்ரியில் சேர்ந்து ஒரு ஸ்னைப்பர் ஆகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதனால ஜெனரல் கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி ஒரு லாங் ரேஞ்சில் இருக்க ஒரு டார்கெட் இருந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது இருந்துட்டு மிஸ் ஆயிருது. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் இருந்துட்டு கரெக்டாக அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜெனரல் இருந்துட்டு நம்மளோட எனிமி இருந்துட்டு நமக்கு செகண்ட் சான்ஸ் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த தாத்தா இருந்துட்டு திரும்பவும் போயிட்டு என்னை ஃப்ரண்ட் லைன்லையாவது நிற்க வைங்க, நான் அங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே கேட்காம நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி போய் வச்சிடறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இருந்துட்டு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இருந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க கேம்புக்கு வெளியே இருந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லா சோல்ஜர்ஸுமே இருந்துட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா மட்டும் இருந்துட்டு அவங்கள ஷூட் பண்ணுறதுக்காக இருந்துட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. உடனே ஸ்கோப் எல்லாம் இருந்துட்டு அந்த கன்ல இருந்து அட்டாச் பண்ணிட்டு எந்த திசையில இருந்து காத்தடிக்குதுன்னு எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிட்டு அந்த ஜெர்மன் சோல்ஜர் இருந்துட்டு ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த தாத்தா செகண்ட் குண்டு இருந்துட்டு அங்க இருக்க வெடிமருந்து மேல இருந்துட்டு அந்த தாத்தா சுட்ட உடனே அங்க இருக்க எல்லாருமே இருந்துட்டு செத்துறாங்க. இதை தாத்தா அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இதை வந்து அங்க இருக்க ஜெனரல் கிட்ட சொன்ன உடனே அந்த ஜெனரல் இருந்துட்டு அந்த தாத்தாவை கூப்பிட்டு நீங்க எந்த ஒரு இன்ஃபார்மே பண்ணாம நீங்க ஃபயர் பண்ணதுனால உங்க கன்னை இருந்துட்டு நாங்க வாங்குறோம்னு சொல்லி அவரோட கன்னை இருந்துட்டு வாங்கி வச்சிருவாங்க. அந்த அன்னைக்கு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இருந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் இருந்துட்டு பண்ணலாம்னு சொல்லி ஒரு சோல்ஜர்ஸ் மட்டும் தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த ஓல்டு மேன் உடனே பக்கத்துல ஒரு சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்க ஒரு கன் எடுத்து அந்த 3 பேர்ல 2 பேர் இருந்துட்டு சுட்டுட்டு ஒருத்தனை மட்டும் இருந்துட்டு காயத்தோட வந்து பிடிச்சிருவாரு. அந்த காயத்தோட பிடிச்ச அந்த ஜெர்மன் சோல்ஜரை வந்துட்டு சோவியத் யூனியன் சோல்ஜர் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஜெனரல் வந்துட்டு அந்த தாத்தாவை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு ஹை போஸ்ட் வந்துட்டு கொடுத்துறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எல்லாம் பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.